அவர் டீச்சர். நம்ம ஸ்டூடெண்ட் இப்பவும் கத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்டேட் ஆகி எவ்வளவோ விஷயங்கள் வந்திருக்கு. புது டைரக்டர்ஸ் அவங்க கத்துக்கிட்டு வராங்க. ஆமா. ஸோ டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான் வித் டைரக்டர்ஸ் பர்மிஷன் சார் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணலாமா அப்படின்னு நல்லா இருந்தா கண்டிப்பா அதை வச்சுக்கோங்க மேடம். அப்ப டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் ஆக்டிங் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணை போய் சினிமால போட்டாங்க பாருங்க அப்படின்னுவாங்க. இல்ல அந்த படம் ஒரு நிஜமா வாழ்ந்திருந்த ஒரு லேடி கேரக்டர். ஏன் கரியர்ல நான் நிறைய அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். மலையாளத்துல பண்ணியிருக்கேன், பல லாங்குவேஜ்ல பண்ணியிருக்கேன். வாழ்ந்துட்டு இருக்கிற கேரக்டரே வந்து அவங்க வீட்லயே தங்கி நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பல பேர் அங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் சில பேர் வந்து பேபிமா மாதிரியே இருக்கீங்க நீங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இமோஷனலி கனெக்ட் ஆகுதுங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டர் அந்த அம்மா எனக்குள்ள பூந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட ப்ரொடக்ஷன் பத்தி கொஞ்சம் பேசலாம். நீங்க செட் எல்லாம் ப்ரொடக்ஷன் செட்ல நீங்க எப்படி இருப்பீங்க? சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சு உங்களை டேக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? எல்லாமே எந்த செட்ல எப்படி இருக்கிறேன்னு அப்படிதான் இருப்பேன். ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு எப்படி இருப்பீங்களா? அப்படிதான் இருப்பேன். அது எனக்கு என்னுடைய ப்ரொடக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ஸ் அதிகம். ஓகே. பட் எனக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல அடுத்த சீன் கரெக்டா வந்துருச்சா, அது டயலாக் கரெக்டா வந்துருச்சா, இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். எப்படி எல்லாரும் கூட இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா? பிகாஸ் நீங்க வந்து நான் ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லிருந்தீங்க. என் கூட ஜாலியா யாராவது பேசினாங்கன்னா நானும் அப்படியே ஃபுல் வைபோட பேசுவேன். அப்படிதான். ரொம்ப சீரியஸா பேசினாங்கன்னா நானும் சீரியஸா பேசுவேன். ஓகே. அப்ப ரொம்ப கட்டியா பேசினாங்கன்னா சார் சாரி சார் எனக்கு அர்ஜென்டா ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியது. அப்புறம் ஓகே. சௌந்தர் சிரிக்கிற பாருங்க அவருக்கு தெரிஞ்சது. ஓகே. அதே மாதிரி நீங்க எப்படி மேம் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்டா இல்லனா நீங்களே நிறைய இன்புட்ஸ் தருவீங்களா சீன்ஸ்க்கு? இல்ல கண்டிப்பா 100% எல்லாருமே டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான். நம்ம சொந்தமா ஏதாவது பண்ணது கிரியேட்டிவா இருக்கணும், டைரக்டர் அக்செப்ட் பண்ணணும். அவர் டீச்சர். நம்ம ஸ்டூடெண்ட் இப்பவும் கத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்டேட் ஆகி எவ்வளவோ விஷயங்கள் வந்திருக்கு. புது டைரக்டர்ஸ் அவங்க கத்துக்கிட்டு வராங்க. ஆமா. ஸோ டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான் வித் டைரக்டர்ஸ் பர்மிஷன் சார் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணலாமா அப்படின்னு நல்லா இருந்தா கண்டிப்பா அதை வச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு. எல்லாம் பண்ணுவீங்களா? நோ ஹோம்வொர்க். ஸ்கூல்ல ஹோம்வொர்க் எல்லாம் கரெக்டா. வெரி குட் ஸ்டூடெண்ட். ஓ நைஸ். இவன் ஸ்கூல்ல. பட் அப்ப டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் ஆக்டிங் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணை போய் சினிமால போட்டாங்க பாருங்க அப்படின்னுவாங்க. சோ அதெல்லாம் எப்படி கோ த்ரூ பண்ணீங்க? அது ஹர்ட்டிங்கா இல்லையா? திட்டுறாங்க அப்படின்னு. ஐயோ ஆமாமா. பட் எனக்கு புரியுது. நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிற பொண்ணுன்னு அவங்க சொல்லிட்டாங்களே, அது போதும் நமக்கு. அது சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் ஒவ்வொரு படத்துக்கும் சொல்லுவேன், இந்த படம் முடிச்சு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன், இந்த படம் முடிச்சு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன்றேன். ஓகே. அப்புறம் கிண்டல் பண்ணாரு எல்லாம். எப்பா ஊர்வசிக்கு ஸ்கூலுக்கு போனப்ப என்னப்பா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, முடிச்சு அனுப்புங்கப்பா. லொகேஷன்ல வந்து உட்காந்து எல்லாம் எழுதுறது, நோட்ஸ் இதெல்லாம் சீரியஸா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வருஷம் ஆனவனுக்கு தெரிஞ்சு போச்சு கிடையாது. நோ. ஓகே. அண்ட் அந்த ஜே பேபி மூவி பத்தி கொஞ்சம் ஏதாவது பேசலாம். ஏன்னா நீங்க பேபியா கெரியருக்கு ஸ்டார்ட் ஆகி அது எப்படி பேபிங்கிறது வச்சாவே ரொம்ப ஃபேமஸ் ஆயிருமா? அந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்ல அந்த படம் ஒரு நிஜமா வாழ்ந்திருந்த ஒரு லேடி கேரக்டர். ஏன் கரியர்ல நான் நிறைய அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். மலையாளத்துல பண்ணியிருக்கேன், பல லாங்குவேஜ்ல பண்ணியிருக்கேன். வாழ்ந்துட்டு இருக்கிற கேரக்டரே வந்து அவங்க வீட்லயே தங்கி நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒரு ரொம்ப இது வந்து சாதாரணமா சொன்னாரு டைரக்டர் சுரேஷ் பாரி. அது எங்க ரிலேட்டிவ் தான்மா அப்படின்னு எங்க கதை சொல்லும்போது சொல்லிட்டு போயிட்டாரு. பட் அந்த லொகேஷன் எல்லாம் ரியல் லொகேஷன் போகும்போதுதான் பல பேர் அங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் சில பேர் வந்து பேபிமா மாதிரியே இருக்கீங்க நீங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இமோஷனலி கனெக்ட் ஆகுதுங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டர் அந்த அம்மா எனக்குள்ள பூந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரேர் கேரக்டர் தான். எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாத ஒரு கேரக்டர். ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. இந்த சீன்ல பார்த்தா பயங்கரமா போலீஸ்காரன் எல்லாம் திட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததுல பார்த்தா போய் பையன்கிட்ட அழுகிற மாதிரி இருக்கும். மொத்த ஒரு கேரக்டர்னா இது காமெடின்றுவாங்க, இல்ல இது ரொம்ப சீரியஸா பேசுறதுன்றவாங்க. இது எல்லாமே எப்பப்ப எது நடக்கும்னு தெரியாது. ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர். சுரேஷ் மாதிரி வெரி குட் டைரக்டர். அண்ட் எனக்கு இந்த ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க, பெண்களின் மாற்றம் தான் வந்து எப்பவுமே பேச்சாகும், ஆண்களின் மாற்றம் பேச்சாகாது அப்படின்னு. சோ நிறைய பெண்ணியம் பத்தி நிறைய இடத்துல ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு இன்புட் கொடுத்துட்டே இருக்க மாதிரி தெரியுது. அகைன்ஸ்ட் மென் எதுவும் பேச எனக்கு பிடிக்காது. புரியுது. இப்ப ஒருத்தரால நான் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். பட் அப்பால இருந்து என் குருவுல இருந்து எவ்வளவோ பேர் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், சினிமால என் கூட ஒர்க் பண்ணவங்க,
அன்னைக்கு எல்லாமே ஜென்ஸ் தான், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாம். அவங்க தான் எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ ஐ won't say that against மென் வந்து இப்படி அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன தெரியுமா, சஃபர் ஆகிற பெண்களை பத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு எப்பவுமே ஆசை இருக்கு. புரியுது. அதுவும் கேரவன்லாம் இல்லாத நாட்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்ட இதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணிருந்தீங்க. ஆமா, கஷ்டப்பட்டுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. ஓகே, புரியுது. நான் அதுக்கு முன்னாடி காலகட்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு கூட வசதி இல்ல. கரெக்ட்.